இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா வெற்றி. திமுக 1,24,053 வாக்குகள் பெற்ற நிலையில் 56,296 வாக்குகள் பெற்று இரண்டாம் இடம் பிடித்தார் பாமக வேட்பாளர் சி. அன்புமணி. விக்கிரவாண்டியில் திமுக தொண்டர்கள் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டம். சென்னையில் திமுக தலைமை அலுவலகத்தில் பட்டாசு வெடித்த தொண்டர்களுக்கு இனிப்பு வழங்கிய முதலமைச்சர் ஸ்டாலின். இடைத்தேர்தல் வெற்றி திமுகவுக்கு உற்சாகத்தையும் எழுச்சியையும் கூடவே பொறுப்பையும் கொடுத்திருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கருத்து. இடைத்தேர்தலிலேயே நிற்பதில்லை என்ற வைராக்கியமாக இருந்த பாமக விக்கிரவாண்டியில் போட்டியிட முன்வந்த மர்மம் இன்னும் விலகவில்லை என்றும் அறிக்கை. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவு ஒட்டுமொத்த தமிழகத்தின் எண்ணம் அல்ல என அண்ணாமலை பேட்டி. இடைத்தேர்தல் முடிவுகள் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னோட்டம் அல்ல என்றும் திட்டவட்டம். அதனால் இது முன்னோட்டமாக தமிழர்களுடைய அமைச்சர்கள் யாராச்சும் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா 2026 ரிசல்ட் வேற மாதிரி வரும் அப்படிங்கறதை அவங்க ஒத்துக்கிறாங்களா? இந்தியா முழுவதும் இதான் ஜெனரலா நடக்குது. விக்கிரவாண்டி தேர்தலில் அதிமுக தொண்டர்கள் காசை வாங்கிக் கொண்டு திமுகவுக்கு வாக்களித்ததாக அன்புமணி விமர்சனம். ஜெயலலிதா இருந்தபோது ஒரு அதிமுக தொண்டர் கூட திமுகவுக்கு வாக்களித்ததில்லை என்றும் பேட்டி. 33 அமைச்சர்கள் திமுக எம்பி எம்எல்ஏக்கள் விக்கிரவாண்டியில் முகாமிட்டு வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததாக அன்புமணி குற்றச்சாட்டு. பணம் கொடுத்து பெற்ற வெற்றியை முதலமைச்சர் பெருமையாக கருதக்கூடாது என்றும் பேட்டி. திமுக அவங்களுடைய ஆட்சிக்கோ முதலமைச்சருக்கோ அவங்க செய்த நிர்வாகத்துக்கெல்லாம் கிடையாது. கொடுத்த பணத்துக்கு மக்கள் அங்கே விசுவாசமா இருந்தாங்க, அதனால வெற்றி பெற்றிருக்காங்க, அவ்வளவுதான். இடைத்தேர்தலில் டெபாசிட் பெற்றதை பட்டாசு வெடித்து கொண்டாடிய பாமகவினர் திமுகவுக்கு கிடைத்துள்ள வெற்றி பணம் பரிசு பொருட்கள் கொடுத்து பெற்றது என்று கூறி முழக்கம். பணம் மற்றும் பரிசு பொருட்கள் பட்டுவாடா செய்து பெற்ற வெற்றி உண்மையானதா என நாம் தமிழர் கட்சியின் விக்கிரவாண்டி வேட்பாளர் அபிநயா கேள்வி. நாடாளுமன்ற தேர்தலை விட இடைத்தேர்தலில் அதிக வாக்குகள் பெற்றிருப்பதால் தங்களுக்கு இது வெற்றிதான் எனவும் கருத்து. கட்சி இருப்பதை மக்களிடம் அடையாளப்படுத்தவே இடைத்தேர்தலில் போட்டியிட்டதாக சீமான் பேட்டி. கணக்கில் இல்லாத அளவு பணம் துணிகளை கொடுத்து கள்ள ஓட்டு போட்டு வெற்றி பெறுவது எந்த வகையில் தேர்தல் ஆகும் என கேள்வி. விக்கிரவாண்டி தவிர 6 மாநிலங்களில் உள்ள 12 தொகுதிகளில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் 9 தொகுதிகளை கைப்பற்றிய இந்தியா கூட்டணி. 2 தொகுதிகளை பாஜகவும் ஒரு இடத்தில் சுயேட்சையும் வெற்றி பெற்றதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. சாட்டை துரைமுருகன் மீது வழக்கு தொடுத்ததால் கருணாநிதி பற்றிய பாடலை நிறுத்தப் போவதில்லை, மீண்டும் பாடப்போவதாக சீமான் உறுதி. கிராமங்களில் சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய சண்டாளன் என்ற சொல் கருணாநிதி கடிதம் முதல் கந்த சஷ்டி கவசம் வரை பல இடங்களில் உள்ளதாகவும் விளக்கம். திரும்பவும் அதே பாடல் நீங்க பொதுவெளியில பாடுவீங்களா இல்ல இதுக்கப்புறம் நிறுத்தி கொள்ளப்படுமா? பாடுவேன் சார். நிறைய பேர் இன்னைக்கு கூட போனேன், பாடி கட்டிட்டு போனாரு, பாடிட்டாங்க. சென்னை மற்றும் புறநகரின் ஒரு சில இடங்களில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. நகர்ப்பகுதியில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை மையம் தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து 54,440 ரூபாய்க்கு விற்பனை. 22 கேரட் தங்கத்தின் விலை 1 கிராம் 6,805 ரூபாய்க்கு விற்பனை. ராதிகா மர்ச்சன்ட்டுக்கு மாங்கல்யம் அணிவித்து திருமணம் செய்தார் ஆனந்த் அம்பானி. தொழிலதிபர்கள், திரை நட்சத்திரங்கள், வெளிநாட்டு பிரமுகர்கள் உள்ளிட்டோர் திரண்டு சென்று புதுமண தம்பதியினருக்கு ஆசி. அமெரிக்க முன்னாள் அதிபர் டிரம்பின் தேர்தல் நிதிக்கு தொழிலதிபர் எலான் மஸ்க் கணிசமாக நன்கொடை அளித்திருப்பதாக தகவல். நேரடி விவாதத்தில் ஜோ பைடனை டொனால்டு டிரம்ப் பின்தங்கச் செய்த பிறகு மஸ்க் நிதியை வழங்கியதாக தகவல். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.